வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/11/2025 ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் லாபமும் முதலீடுகளுக்கு டக்கென்று நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறுவது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்லது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்றையிலிருந்து ஆரம்பிப்பதும், இடம் மாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, வியாபார மாற்றமோ, படிப்பு மாற்றமோ ஆக ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு ஜெயம் ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அண்டை அயலார் வீடு விஷயம், பயணங்கள் விஷயம், புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ மனக்குறைகளோ கூடவே கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு விட்டு கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நன்மை ஏற்படுத்தி தரும். பதட்டமில்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வது அதீத நன்மையை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். எல்லாவற்றிலும் பொறுமை காப்பதும் ஞாபக மறதி அதிகமாக இருப்பதனால் எழுதி வைத்துக் கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அனுகூலங்களும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பது பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நினைத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை. பணவரத்து நிச்சயம் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே, அபிராமி அந்தாதி 40, 59, 75 படித்தாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கு தயாராக இருப்பது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கைகூடக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம்.
டக்குன்று எடுத்த முடிவுகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் தீரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூலத்தை தரும். உறவுகள், நட்புகள் விஷயத்தில் ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால் அதை தூர எறிந்துவிட்டு அடுத்த வேலைக்கு போய்விடுங்கள். உங்கள் அதையே நினைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வருத்தப்பட வைத்து கொள்வது தேவையா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் காணப்பட்டாலும் மன அழுத்தம் தீராத பதியனையே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நரசிம்மரை வழிபட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களும் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகங்கள், சிறிது கவனம், பயணங்கள் சமயத்தில் அதீத எச்சரிக்கை, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தேவையில்லாதவர்களை பற்றி வாக்குவாதங்கள் மற்றும் தவிர்த்து கொள்ளுங்கள். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சில சர்க்கிள்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடக்கி வாசிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அனுகூலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகளை சிறிது பார்த்து கொள்வது அனுகூலமான அமைப்பை தரும். பிள்ளைகளிடத்தில் மட்டும் கவனம், மற்ற விஷயங்கள் சாதகம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.